ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை பேஜ் டாக்டர் வைட்டமினம். என் பேர் மாதவனுதயன். கரண்ட்லி போசிங் மை செகண்ட் இயர் MBBS ஃப்ரம் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். வீடியோ எதுக்குன்னா முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் பற்றின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டதாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், கண்டிப்பாக கேட்டுப்போம். ஃபஸ்ட்டு நான் ஏன் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் சென்னை தான். இந்த லொக்கேஷன், மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவே நம்ம சென்னை தான். நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் டு சென்னை ஃபார் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ ஐ சூஸன் முத்துக்குமரன். சுற்றி நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. அதுவும் சென்னையில் இல்லாத காலேஜஸே கிடையாது. இந்தியாவில் டாப் மோஸ்ட் காலேஜில் இருக்குது. MMC ஸ்டான்லி இருக்குது, பெஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்தியாவில் நம்பர் ஒன் டென்டல் காலேஜ் லைக் சவிதா இருக்குது. இந்த காலேஜில் நிறைய கல்ச்சுரல்ஸ் நடக்கும், நிறைய ஒர்க் ஷாப் நடக்கும், நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிக் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ தேர். யூ கேன் கோ அண்ட் பில்ட் யுவர் ஓன் நெட்ஒர்க் தேர். அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பஞ்சமே இருக்காது. யூ கேன் லிவ் அ ஸ்டாண்டர்ட் லைஃப் ஆல்சோ இன் சென்னை. இப்போ நீங்கள் USMLE, PLAB, AMC இந்த மாதிரி பேத்வஸ்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா லைக் அதுக்கான ரீசர்ச்சும் கண்டிப்பாக தேவை. ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி சிட்டிஸில் ரொம்ப அதிகம். அப்புறம் நீட் PG கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆன்லைனில் படிப்போம். ஒரு சிலவங்களுக்கு ஆன்லைனில் படிக்க பிடிக்காது. ஈவன் இந்த 3rd or 4th year they are starting their preparation for the NEET PG. ஸோ அதுக்கெல்லாம் இங்கே நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. லைக் ஈவினிங் கிளாஸஸ் ஆல்சோ they are conducting like ADR Plexus, Dr. Bhatia, DAMS, lot of things are there. You can use that also. முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜோட ஸ்டாண்டர்ட் எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்க்கு ஈக்குவலாக இருக்கும். நான் ஏன்னு சொல்கிறேன். முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயும் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ்லயும் டீனா இருந்தவங்க தான் இப்போ எங்க காலேஜ்ல டீனா இருக்காங்க ஒரு வருஷமா. இந்த காலேஜ்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் மட்டும்தான். பிகாஸ் இங்க இருக்கிற பாதி பேர் அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல பண்ணவங்க தான். HODs எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போஷர் பயங்கரமா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும், பயங்கர சில்லா இருக்கும். ஸோ நம்மளை போட்டு பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு மேக்ஸிமம் நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நம்மளை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ணி மேலே தள்ளணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ தி பெஸ்ட் திங் அபவுட் முத்துக்குமரன் இஸ் த டீச்சர்ஸ். அப்புறம் ஒரு சிலவங்களாம் ஈவன் எய்ம்ஸில் வந்து PG முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க லைக் சிட்டிக்குள்ளார இது எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு. பட் அது கிடையவே. தாம்பரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும் அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சா. அப்புறம் கோயம்பேடுக்கும் ஒரு 30 minutes போயிடலாம். மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் 5 minutes இருக்குது. காலேஜ் முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அடிக்கடி பஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ் அண்ட் ஆல். அண்ட் ஃபார் த விமன்ஸ் இட் இஸ் ஸோ சேஃப் காலேஜ். லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷமா நான் எந்த விதமான ஒரு பெண்களோட பிரச்சனை, இந்த மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது இந்த இன்ஸ்டியூட். நீங்க நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில ஒரு பைபாஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. பட் முத்துக்குமரன் இட் இஸ் ஃபுல்லி சரௌண்டட் பை த ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி ஃபார் தட். லைக் நம்ம எங்கேயோ போய் டெசர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்க பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்டல். மினிமம் ஒரு 2.5 lakhs வந்து மேக்ஸிமம் 3 to 3.5 lakhs வரைக்கும் எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ்லையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த காலேஜில், என் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பல்சரி ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ நீங்கள் பெரிய மெடிக்கல் காலேஜஸ் போனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஹாஸ்டலில் மட்டும்தான் தங்கி ஆகணும். பிகாஸ் சுற்றி வீடு எப்படி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. பட் இது சிட்டின்றதுனால சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெண்ட் கூட வீடு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 BHK வீடுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8,000, ஒரு 2 BHK வீடுனா 11 to 12 அந்த ரேஞ்சுக்கே வந்து என் காலேஜ் பக்கத்தில் வீடு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 2.5 lakhs கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமமாக. உங்கள் மாதத்துக்கு நீங்கள் வெளியில் தங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்ட் வந்து ஒரு 5,000 rupees, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 5,000 rupees ஆகும். உங்களுக்கு செலவுக்கு ஒரு 5,000 rupees கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமமாகவே உங்களுக்கு வந்து ஒரு 1.7 lakhs அவ்வளோதான் ஆகும், இன்க்ளூடிங் ஆல் தி எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இதனால் பயங்கரமாக காசு மிச்சம் பண்ண முடியும். இதனால ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் இந்த காலேஜ்க்கு இருக்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியுமா பிரச்சனையே? என் பையனை வந்துட்டு ஒரு பெரிஃபெரி மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டா வந்துட்டு அவன் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டே இருப்பான், எங்கேயும் வெளியே சுற்ற மாட்டான், கம்பல்சரி ஹாஸ்டலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இட் ஆல் டிபெண்ட் ஆன் யுவர் சில்ட்ரன் ஒன்லி. லைக் எங்கே நினச்சாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும் இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலத்தில். ஸோ இப்போ சிட்டியில் இருந்தால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி ஃபார் தட். எப்படியும் மெடிசன் முடிச்சு கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போனால் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு படிக்கலனாலும் சரி, அது நாளைக்கு படித்தா மட்டும்தான் அடுத்த வருஷமே கிளியர் பண்ணி போக முடியும். என்னோட காலேஜில் 50% ஆஃப் த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் யார் எடுத்து படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிட்டியில் இருக்க பசங்களே தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஊர் பக்கத்துலேருந்து கிளம்பி வாங்க.
life at Chennai is very super. It is the best city to live in and pursue your dreams and all. உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. யூ கேன் கம் அண்ட் என்ஜாய் ஹியர். என் காலேஜோட லைப்ரரி சூப்பராக இருக்குங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். ஈவன் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் லைப்ரரி ஓப்பனாக இருக்கும். சூப்பராக இருக்கும் லைப்ரரி. யூ வில் டெஃபினெட்லி லவ் தட். என் காலேஜில் நிறைய கிளப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண கிளப்னால இப்போ தான் ஒன்று ரீசெண்டாக டெவலப் பண்ணிட்டே வராங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் டீமும் இருக்குது. நிறைய காலேஜில் போயிட்டு கப் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என் காலேஜ். ஓகே, இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசிட்டோம். ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன். என் காலேஜில் படித்து நீட் பிஜியில் ஆல் இந்தியா ரேங்க் 100க்குள்ள வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் எய்ம்ஸு, ஜிப்மர், அந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் நீட் பிஜியில் டாப் ஸ்கோரர் இதெல்லாம் எடுப்பாங்க. லைக் ரேடியோ டயக்னோசிஸ், மெடிசன், பீட்ஸ், ஆர்த்தோ அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி ஃபார் தட். நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே போதும். ஸோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. நிறைய பேர் அப்ராடில் போயிட்டு ரெசிடென்சி முடிச்சுட்டு செட்டில் கூட ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் நினைப்பீங்க ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம், அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டு போடுற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஸ்டோரி போடுற அளவுக்கோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு என் காலேஜ் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. நான் ஃபஸ்ட் இயர் வந்ததுக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 50% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வரும்போது இன்னொரு 10%, 20% இம்ப்ரூவ் ஆயிரும். காலேஜ் நல்லா தாங்க இருக்கும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இட் வில் பி நீட் அண்ட் க்ளீன். ஹாஸ்டல் காசு கொஞ்சம் அதிகம் தான், லைக் ஒரு 2.5 அதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ காசுக்கு வருத்தா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்டலில் கிடையாது, நான் டே ஸ்காலர். பட் ஹாஸ்டல் இருந்தால் ஜாலியாக இருக்கும், அது மட்டும் எனக்கு டெஃபினட்டாக தெரியும். இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்ற பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. லைக் அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க, இவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நான் உங்களுக்கு பண்ணுற அட்வைஸை தான், ஏன்னா நாங்கள் அப்படி இருந்துட்டோம். ஸோ டோன்ட் பி லைக் தட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா, லைக் கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். லைக் என் எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சேன். பட் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் மீட் நடக்கும், ஓரளவுக்கு பேசிக்காக நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்ததோட என் காலேஜில் என் பேட்சில் நல்லா தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். பட் நடக்கவே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நடக்கும். எனக்கு குறைகளாப்பட்டது இது மட்டும்தான். உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னோட நிறைவுலையும் சொல்லிட்டேன். மென்ஷன் பண்ணியிருப்பேன் லைக் பெரிஃபெரி மெடிக்கல் காலேஜ், சிட்டியில் இருக்க மெடிக்கல் காலேஜ் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. எல்லா காலேஜுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எல்லா காலேஜுமே குட் தான். பட் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரூத்தை உடச்சி பேசியிருக்கேன். ஸோ என்ன தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் தான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையே. ஒரு சில காலேஜஸில் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குவாங்க, ஒரு சில காலேஜில் 5 வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குவாங்க. தயவு செஞ்சு ஃபீஸ் விஷயத்த பர்ஃபெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் செகண்ட் ரவுண்டில் போனீங்கன்னா நமக்கு தான் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஐ ஹவ் சூசன் திஸ் காலேஜ். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த காலேஜோ ஃபஸ்ட்டு சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப முக்கியம். அகேன் அண்ட் அகேன் ஐம் சேயிங். அப்புறமா வேறு என்ன இருக்குது, தட்ஸ் ஆல். என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். என்ன சொல்கிறதுன்னு தெரில. முத்துக்குமரன் வாங்க, வந்தால் பேசுவோம். பை. If you are choosing Muthukumaran, yes, you are at the right place. Then welcome my juniors. Thank you. Bye.